பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 49 வசனம் 50 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்துள்ளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. கற்பனைகளின் மேல் பிரியமாயிருக்கிறவர் தாவீது. கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிற தாவீது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாள் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது, ஆண்டவர் எது ஆறுதல்? அதுதான் ஆண்டவரே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். என்னது சிறுமையில் ஆறுதல்? நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வாக்கு, உம்முடைய வசனத்தை உம்முடைய அடியாளுக்காக, உம்முடைய அடியனுக்காக நினைத்தருளுங்க. நம்ம ஆண்டவர் யாரு? நினைத்தருளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் யாரு? அவர் நினைத்தருளுகிற தேவன். அன்னால நினைத்தருளுகிற தேவன், ராகலை நினைத்தருளுகிற தேவன். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அண்ணால் நினச்சிருக்கலாம். என் ஆபிரகாமின் தகப்பனாக இருக்கிறவர் என் முற்பிதாக்களுக்கு செய்த அதே அற்புதங்களை, ராகலுக்கு செய்த அற்புதங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்கப்பா. அவங்களெல்லாம் நினச்சிங்களா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் இதை செய்யுங்க ஆண்டவர், எனக்கு நீங்கள் செய்ய வல்லமுள்ள தேவன்ப்பா, என்னையே நினைத்தருளுங்கன்னு அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க. நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. லேயால நினைத்தருள கர்த்தர், ராகேல நினைத்தருள கர்த்தர், அண்ணால நினைத்தருள கர்த்தர், சாரால நினைத்தருள கர்த்தர். இன்றைக்கும் ஆண்டவர் யாரு? நம்மளை நினைத்தருளுகிற தேவன், நினைவு கூறுகிற தேவன். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் 7ஆம் பாகம், அது சாயின். அந்த சாயின்ற வார்த்தை நினைவு கூறுகிறவர். நம்மளை ஆண்டவர் யாரு? நினைவு கூறுபவர். நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நினைவு கூறுகிறவர். அவர் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, யாக்கோபோடு இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கை நம் ஆண்டவர் நினைவு கூறுகிற ஆண்டவர். இந்த நாள் உங்களுக்கு அந்த உங்களை நினைவு கூறுகிற ஆண்டவர் இந்த நாள்லையும், இந்த காலை பொழுதுல உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின என்னுடைய வசனத்தை ஆண்டவரே, வசனத்தை உமது அடியாளுக்காக நினைத்தல்லுங்க ஆண்டவரே, வாக்குறுதிகளை நினைத்தல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் நினைத்தருளுகிற ஆண்டவர். யாரு மறந்தாலும் என் நினைவாக இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, என் நினைவாக இருக்கிற கர்த்தர் அப்பா. ஆண்டவர் என்னத்தை நினைத்தருளுவார்? நம்ம சிறுமையை நினைத்தருளுவார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனம், என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் அதுதான் ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு தான் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தான், உங்கள் உடன்படிக்கை தான், உங்கள் வாக்கு தத்தம் தான் என்னை உயிர்ப்பிக்கும். துன்பத்தில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், துயரமான தருணங்களில், இப்படிப்பட்ட சிறுமையில் நான் இருக்கும்போது, துன்பத்தில், துயரத்தில், துக்கத்தில், வேதனையில், வியாதியில், இப்படிப்பட்ட தருணங்களில் உங்களுடைய வாக்கு தத்தம் தான் ஆண்டவரை என்னை உயிர்ப்பிக்கும். அடியானை நினைத்து உங்களுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, உங்கள் வாக்கு என்னை உயிர்ப்பிக்கட்ட ஆண்டவரே, என்னை நினைத்தருளுங்க, என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம், என்னை நினைத்தருளுகிற கர்த்தரப்பா, என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தரப்பா, வாக்கு தத்தங்களை நினைப்பருளுகிற கர்த்தர், இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணினவரே, இவ்வேளையில் என்னை நினைத்தருளுங்க. நோவாவோடும் பண்ணின உடன்படிக்கை தேவன் நினைத்தருள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின தகப்பன் நினைத்தருளினார். வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளுகிற கர்த்தர். அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் உங்களுக்கு கை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 105ஆம் சங்கீதம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அவர்களை நினைத்தருளுகிற தேவன். ஆபிரகாமோட தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை கம்பீர சத்தத்தோடும் பண்ணின கர்த்தர். ஹல்லேலூயா. யாத்ராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உமது தாசராகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, இஸ்ரவேலை நினைத்தருளுங்க. 33:13 சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளுங்க. இந்த மோசே ஜெபிக்கிற இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளுங்க. எசேக்கியா கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமமாய் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளுங்க.
ஒரு பெரிய ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக சுவர்புறமா திரும்ப முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஜாதிகள் காணாமல் இருக்கலாம் என் உண்மையே, மன உத்தமத்தை, நான் நலமானதை செய்ததை மறந்துடலாம், ஆனால் ராஜாதி ராஜர் நீ நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை அறிவாண்டவரே. ஆபிரகாமின் தேவன் நீங்க தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை நினைத்தருளுங்கப்பா, தாவீதுடைய உடன்படிக்கையை நினைத்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாக இருந்ததை நினைத்தருளி என் சிறுமையில் நான் எந்த தருணத்தில் இருக்கிறனோ, நோயில் வியாதியில், அவர் வியாதியின் தருணத்தில் இருந்தார், பலவீன தருணத்தில் இருந்தார், அவரை நினைத்தருளி தேவனுடைய வார்த்தை அவரை உயிர்ப்பித்தது. முற்றத்துக்கு திருமண ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் தேவன் 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுத்தார். அவருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களுக்குள்ள உன்னதமான பலன் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் சிறுமையை மாறும். அன்பு தேவ ஜனமே, தேவன் உங்களை நினைத்தருளி உங்களுக்கு உங்கள் சிறுமையில் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் போது உன்னதமானுடைய பலன் உங்கள் சரீரத்தை ஆளுக செய்யும், உங்கள் சிந்தையை ஆளுக செய்யும், உங்கள் அவயங்களை கர்த்தர் ஆளுக செய்வார். அவருடைய வல்லமை ஆளுக செய்யும். அவர் சுகத்தின் வல்லமை, பலத்தின் வல்லமை, அவர் யெகோவா ரஃபா, அவரே பரிகாரியான கர்த்தர். அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும் போது, அந்த உயிர்த்ததின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும் போது, சிறுமை எதனால சிறுமை அனுபவிக்கிறீங்களோ அதை தேவன் மாற்றி கொடுப்பார். அப்படியா பிள்ளைகள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமையில் இருந்தவர்களுடைய வேதனையை கர்த்தர் மாற்றி அவர்களை நினைத்தள்ளி அந்த தருணத்தில் அந்த சிறுமைப்பட்ட அந்த தருணங்களை கர்த்தர் மாற்றி அவருடைய வார்த்தையினால் அவர்களை உயிர்ப்பித்தது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிப்பது, உங்கள் சிறுமையை மாற்றி உங்களை நினைத்து அவரை உயிர்ப்பிக்கிறது, சுகத்தை கொடுப்பது, பலனை கொடுப்பது, ஆரோக்கியம் கொடுப்பது நிச்சயமே. எசேக்கியா போல, அன்னாளை போல அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி செபிங்க. அவர் தம்முடைய ஜனம் என்று நினைத்தருளே உங்கள் சிறுமையை மாற்றி உங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவர். கண்களை மூடி நல்ல தகப்பனே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாள் ஆண்டவர் இப்படி பிள்ளைகளை நினச்சி சிறுமையை மாற்றி அவர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமுடைய அவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இப்படி உயிர்ப்பிக்கிற வல்லம் ஆண்டவர், இந்த ரிசரக்ஷன் பவர் ஆண்டவர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வரட்டும். இப்படி உயிர்த்தெழுந்த நீ வல்லமை இறங்கட்டும். ஆவி ஆத்துமா சரீரங்களுக்குள்ள, ஊனுக்குள்ள, கணுக்களுக்குள்ள இறங்கி வரட்டும்ப்பா. குடும்பத்தில் இறங்கி வரட்டும்ப்பா. எல்லா ஆண்டவரே ஜனங்களை பிடித்திருக்கிற, பிள்ளைகளை பிடித்திருக்க எல்லா பிணியாளிகளின் வல்லமைகள் வந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அற்புதம் செய்கிற தேவன் அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளோட சிறுமையை மாற்றின கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கண்ணீர் வேதனையை மாற்றின கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி இல்லை இருதயத்தோடு ஏசாயா துதிச்சிருப்பார் அப்பா, அண்ணால் துதிச்சிருப்பார். அப்படியா உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து துதிக்க, நன்றி செலுத்த, புகழ்ந்து போற்றி பாட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு களிப்பின் நாட்களாய் கர்த்தர் கொடுக்கிறார், மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் நாளாய், கொண்டாட்டத்தின் நாளாய் இந்த நாளை கர்த்தர் காண செய்வாராக. ஹல்லேலூயா. எதுக்காக? உங்களை நினைத்தருள கர்த்தர் அவர். உங்கள் சிறுமையை மாற்றின கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். மகிழ்ச்சினால இடை கட்டுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாராக. காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.